ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ஸ்கோர் கார்டு வந்து நேற்றே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பட் நான் பார்க்கும்போது அந்த லிங்க்குள்ளே போக முடியல. ஸோ லிங்க்குள்ளே போனால் வெப்சைட்லேயும் வந்து காமிக்கல. பட் லிங்க்குள்ளே போனாலும் டிஸ்பிளே ஆகலை. ஓகேவா? ஸோ லேட் ஈவினிங் அப்படி தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து திருப்பியும் வந்து லிங்க் வந்து ஆக்டிவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் என்னுடைய ஸ்கோர் கார்டு பார்த்தேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் காமிக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருந்தேன் ஒரு செக்ஷன்லேயும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது சொன்னால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருப்பேன், ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மட்டும் நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் போடுறோமோ அதுக்கு பாதி தான். ஏன்னா இங்கிலீஷ் வந்து 20 மார்க்ஸ் தான் இல்லையா? ஸோ 20 மார்க்ஸா 25 மார்க்ஸ்க்கு 25 தானே? 25 மார்க்ஸ். ஆமாம், 25 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து 25 மார்க்கு, ரீசனிங் வந்து 50 மார்க்கு, குவான்ஸ் வந்து 50 மார்க்கு, ஓவராலாக 125 மார்க்கு. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வந்துருந்தது ஒரு செக்ஷனுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கிலீஷ்க்கு 7. எப்போவுமே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய வரது தான். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கிலீஷ்க்கு எப்போவுமே வந்து அந்த 10க்குள்ளே இருக்கும். ஓகேவா? 5க்கு மேலே 10க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த வருஷமும் 7.75 இருக்குது. ஸோ அது ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இல்லை. ஸோ ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ ரீசனிங்கும் சரி, குவான்ஸும் சரி, அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஸோ அதாவது நீங்கள் A4 மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜென்ரல் பேங்கிங் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாலுமே ஆவரேஜாக ஒரு அட்டெம்ப்ட் வந்து நல்ல அட்டெம்ப்டே கொடுத்துருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் எக்ஸாம் இருந்துச்சு. அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டி நான் ஃபீல் பண்ணலை. ஓகேவா? ரொம்ப ஹார்டாக, அதாவது ஒரு A4 படிக்கிற பர்சன் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த இதுவெலாம் இல்லை. ஓகேவா? ஸோ அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ரீசனிங்க்கு வந்து 4.25 கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்ஸுக்கு வந்து 7.25. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து குவான்ஸ்லாம் வந்து எப்போயுமே இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தோம்னா ஸோ 2, 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த வாட்டி 7.25 இருக்குது அப்படின்னா மேபி ஈஸியாக இருந்திருக்கலாம். இல்லை நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருக்கலாம் எக்ஸாம்ஸு. நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு வந்து டோட்டல் வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 50.13. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ஸ்கோர் காமிக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா இது தான். ஸோ இங்கிலீஷில் வந்து 14.88. ஸோ ரீசனிங்கில் 41 அவுட் ஆஃப் 50. கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற குவான்ஸில் வந்து 34.75. ஸோ ஓவராலாக 90.63. இது என்னுடைய ஸ்கோர். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். பட் ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ மார்க், அதாவது நீங்கள் கட் ஆஃப் விட 1 மார்க் எடுத்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் மெயின்ஸ்க்கு. நமக்கு தேவை மெயின்ஸில் தான் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் அதிகமாக காமிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நீங்கள் ஸ்கோர் அதிகமாக தான் எடுக்கணும்னு இல்லை. ஸோ இந்த ஸ்கோரை வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் நீங்கள் எங்கே காமிக்கணும் அப்படின்னா மெயின்ஸில் காமிக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ நான் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து நான் வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டேன் அப்படின்னா 41 அட்டெம்ப்ட் போட்டேன். ஸோ அப்போ 20.5 மார்க்குக்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்திருக்கிறது 14.88. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங்கில் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டேன் அப்படின்னா 41. ஸோ ஃபுல் மார்க் வந்திருக்கு. ஸோ ரீசனிங்கில் இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை. நெக்ஸ்ட்டு குவான்ஸில் எவ்வளோ போட்டேன் அப்படின்னா 36. ஸோ 36 அப்படின்றப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 35 வந்திருக்கும். அந்த 1க்கு நெகட்டிவ் மார்க் போகும். 34.75 வந்திருக்கும். ஓவராலாக நான் வந்து எவ்வளோ மார்க்குக்கு அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 40, 70, 80, 90, 97.98, 98.5க்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்த மார்க்கு 90.63. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு 15 days தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ ரிவிஷன் கொடுக்க முடியுமோ ரிவிஷன் கொடுங்க. மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். நிறைய டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான்.
ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க ஸோ வரி பண்ணாதீங்க. ஸோ அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் எடுக்கணும். மெயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிலிம்ஸை விட்டுறக்கூடாது. ஸோ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் போக முடியும். ஸோ அதனால் வந்து ஸோ எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.